தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. எல்லாம் வல்ல இறைவா, இதோ திருமகன் இயேசுவின் பாடுகளின் வழியில் நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோம். இந்த சிலுவை பாதையில் சாத்தான் மனிதனின் பலவீனங்களையும் நன்றி கெட்டத்தனத்தையும் பாவங்களையும் சுட்டிக்காட்டி எங்களை சோதிக்க காத்திருக்கிறான். ஆனால் அதே வேளையில் எங்கள் ஆண்டவர் இயேசு மனிதனிடம் மறைந்திருக்கும் நட்பண்புகளையும் மன்னிப்பையும் தியாகத்தையும் முன்னிறுத்தி எங்களுக்கு பதிலளிக்கிறார். அன்பு இயேசுவே, சாத்தானின் வஞ்சகமான வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் உமது சிலுவை தரும் மீட்பின் செய்தியை நாங்கள் ஆழமாக உணரச் செய்யும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஈகோ, கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை சாத்தான் எமக்கு காட்டும்போது அவையெல்லாம் உமது அன்பு, தாழ்மை, பொறுமை ஆகியவற்றால் வெல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த சிலுவை பாதை வெறும் சடங்காக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சாத்தானின் சவால்களை உமது அருளால் முறியடிக்க எங்களுக்கு துணை புரியட்டும். மனித குலத்தின் மீதான உமது மாறாத பேரன்பை இந்த 14 நிலைகளிலும் நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். ஆமேன். முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தாயா, நீ சோறு போட்ட கைகளே இன்று உன்னை சிலுவையில் அறைய சொல்கிறது. மனிதனின் நன்றி கெட்டத்தனத்துக்கு முன்னால் உன் அன்பு தோற்றுவிட்டது. அதிகாரத்துக்கு பயந்து நீதியை கொள்ளும் இந்த கோழைத்தனம்தான் உலகத்தின் யதார்த்தம். உன் போதனையெல்லாம் வெறும் கனவுதான். இதோ உன் மரணத்தை கொண்டாட காத்திருக்கும் இந்த வன்மத்தை கவனி. இவ்வளவு கேவலமான மனிதர்களுக்காகவா உன் உயிரை தரப்போகிறாய்? நீ பார்ப்பது மனிதனின் நன்றி கெட்டத்தனம். நான் பார்ப்பது அவர்கள் அறியாமையையும் தாண்டி என்னுள் இருக்கும் மன்னிக்கும் குணம். அநீதியான தீர்ப்பை கண்டும் அமைதியாயிருக்கும் என் பொறுமை உன் அகந்தையை விட 1000 மடங்கு வலிமையானது. மரண தீர்ப்பை நான் ஏற்பது என் பலவீனத்தால் அல்ல, மனித குலத்தின் மீதான என் பேரன்பு உன்னை விட பெரியது என்பதால். அன்பு இயேசுவே, அநியாயமான தீர்ப்பை நீர் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டதைக் கண்டு நாங்கள் வியக்கிறோம். சாத்தான் எங்கள் உள்ளங்களில் புகுந்து மற்றவர்களை தீர்ப்பிடவும் பலவீனமானவர்களை கண்டு ஏளனம் செய்யவும் எங்களை தூண்டுகிறான். பிறரை சந்தேகப்படும் நன்றி கெட்டத்தனத்தையும் உண்மையை சொல்ல தயங்கும் கோழைத்தனத்தையும் எங்கள் இதயங்களில் இருந்து அகற்றிவிடும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. இரண்டாம் நிலை, சிலுவையை ஏற்றுக்கொள்வது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தாயா, இந்த மரக்கட்டை உன் பாவமல்ல, மனிதனின் சுயநலம். அடுத்தவன் சுமையை எவனும் சுமக்க மாட்டான் என்பதே கசப்பான உண்மை. ஒருவன் விழுந்தால் கை தூக்காமல் வேடிக்கை பார்க்கும் இந்த இரக்கமற்ற கூட்டத்திற்காகவா இந்த பாரத்தை சுமக்கிறாய்? பிறரை ஏய்த்து பிழைக்கும் மனிதனின் பேராசைதான் இந்த சிலுவையின் நிஜமான பாரம். இதை சுமந்து நீ எதை சாதிக்கப் போகிறாய்? நீ பார்ப்பது பாரமான மரம், நான் பார்ப்பது மனித குலத்தை மீட்கும் அன்பின் கருவி. என் தோள்கள் இந்த சிலுவையை அல்ல, மக்களின் துயரத்தை தாங்குகின்றன. சுயநலத்திற்கு மத்தியிலும் பிறருக்காக தன்னை அழித்து கொள்ளும் தியாக உள்ளங்கள் இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சிலுவை பாரமானதுதான், ஆனால் என் மக்களின் மேல் நான் வைத்திருக்கும் பாசம் அதைவிட வலிமையானது. இதை நான் சுமப்பேன், அவர்கள் சுமையை குறைப்பேன். பாரமான சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட என் இறைவா, வாழ்க்கையின் சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது சாத்தான் எங்களிடம் வந்து இது உனக்கு தேவையா என்று கேட்டு எங்களை சோம்பேறிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் மாற்ற முயல்கிறான். அடுத்தவன் சுமையை கண்டு ஓடி மறையும் இரக்கமின்மையை எங்களிடமிருந்து அகற்றும். பிறருக்காக துன்பப்படுவதில் இருக்கும் மேன்மையையும் தியாகத்தையும் நாங்கள் உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தாயா, விழுந்து விட்டாய். மனிதனின் கர்வம் இப்படித்தான் ஒரு நாள் மண்ணை கவ்வும். உன் அன்பு இப்போது எங்கே?
தர்மமும் நீதியும் பேசுபவர்கள் ஒருமுறை கீழே விழுந்தால் அவர்களை எள்ளி நகையாடும் அகந்தைதான் மனிதனின் இயல்பு. ஒருமுறை விழுந்தவன் மீண்டும் எழமாட்டான் என்பதுதான் இந்த உலகின் சட்டம். உன் தோல்வியை இப்போதாவது ஒத்துக்கொள். வீழ்வது தோல்வி அல்ல, என் மக்களின் பாவங்களுக்காக நான் தாழ்ந்து போகும் தாழ்மை. நான் விழுந்தால்தான் அவர்கள் எழ முடியும். மனிதன் 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து போராடும் மன வலிமையை இதோ என் வீழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு காட்டுகிறேன். இது என் இறுதி அல்ல, எழுச்சியின் தொடக்கம். கர்வத்தை அழிக்கும் என் அடக்கம் உன்னை விட 1000 மடங்கு உயர்வானது. தரை மட்டும் தாழ்ந்து வீழ்ந்த எம் மீட்பரே, வாழ்க்கையில் தோல்விகளும் சோதனைகளும் எங்களை சூழும்போது சாத்தான் எங்களை நம்பிக்கை இழக்க செய்து முடக்கிவிட பார்க்கிறான். பிறருடைய வீழ்ச்சியை கண்டு மகிழும் பெருமையும் அடுத்தவனை தாழ்த்தி பார்க்கும் கர்வமும் எங்களிடமிருந்து அகலட்டும். விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உமது அருளால் மீண்டும் எழுந்து நடக்கும் மன உறுதியை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த கண்ணீரை பார். பாசம் என்பது வெறும் பலவீனம். உன் தாயின் அழுகை உன்னை இன்னும் நிலைகுலையச் செய்யும். பெற்றவளையே அளவைக்கும் உன் கொள்கை எதற்கு? மனிதனின் உணர்ச்சி வசப்படும் குணம் உன் இலக்கை திசை திருப்பிவிடும். சொந்த பந்தங்களின் பாசத்தால் நீ கட்டப்பட்டால் இந்த சிலுவை பயணம் இங்கேயே முடிந்துவிடும். இது உனக்கு தரும் மன உளைச்சல் போதாதா? இது பலவீனம் அல்ல, உலகத்தையே தாங்கி பிடிக்கும் தூய்மையான அன்பு. தாயின் கண்ணீர் என் பயணத்திற்கு பலத்தை தருகிறது. மனித குலத்தின் மீது நான் வைத்திருக்கும் பாசத்திற்கு என் தாயின் அன்பே அச்சாணி. குடும்ப உறவுகளின் மேன்மையை நான் இங்கே நிலைநாட்டுகிறேன். உணர்ச்சிகள் எங்களை முடக்காது, மாறாக தியாகம் செய்ய தூண்டும். துயரூறும் தாயை சந்தித்த ஆறுதலின் நிறைவா, சாத்தான் எங்கள் குடும்ப உறவுகளுக்குள் புகுந்து வெறுப்பையும் கசப்பையும் விதைத்து எங்களை பிரிக்க பார்க்கிறான். பெற்றோரை மதிக்காத கல்லுணர்வையும் உறவுகளின் வலியை உணராத சுயநலத்தையும் எங்களிடமிருந்து அகற்றும். துன்பப்படும் வேளைகளில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்கும் அன்பையும் குடும்ப பிணைப்பை மதிக்கும் நட்பண்பையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தாயா, இவன் ஆசைப்பட்டு உதவவில்லை, பயத்தால் உதவுகிறான். மனிதனின் சுயநலம் வற்புறுத்தினால் ஒழிய அடுத்தவனுக்கு தோள் கொடுக்காது. தன் வேலை கெடுகிறதே என்ற எரிச்சலும் பிறர் சுமையை சுமக்க விரும்பாத சோம்பேறித்தனமும் தான் இவனிடம் இருக்கிறது. கட்டாயத்தினால் செய்யும் உதவிக்கு என்ன மதிப்பு? மனிதனின் மனமில்லாத ஈகை வெறும் கண் துடைப்புதான். கட்டாயத்தால் தொடங்கினாலும் கனிவோடு முடியும் என் சிலுவை பயணம். மனிதனிடம் மறைந்திருக்கும் மனிதாபிமானம் ஒருபோதும் சாவதில்லை. தெரியாத ஒருவனுக்காக தோள் கொடுக்கும் இந்த உதவும் மனப்பான்மை சுயநலத்தை வேறறுக்கும் மாபெரும் ஆயுதம். ஒரு கை நீளும்போது அங்கே தெய்வீகம் பிறக்கிறது. துன்பப்படுபவரின் சுமையை பகிர்ந்து கொள்ளும் சகோதரத்துவம் சாத்தானே உன்னை திகைக்க வைக்கும். அந்நியராக வந்த சீமோனின் உதவியை பெற்றுக்கொண்ட எளியோரின் இறைவா, சாத்தான் எங்களிடம் புகுந்து இது என் வேலை அல்ல என்று எங்களை ஒதுங்கி போக தூண்டுகிறான். பிறர் படும் துன்பத்தை கண்டும் காணாமல் போகும் கல் நெஞ்சத்தையும் மற்றவர்களுக்கு உதவ தயங்கும் மந்த குணத்தையும் எங்களிடமிருந்து அகற்றும். துன்பப்படுவோரை தேடி சென்று உதவும் ஈகை குணத்தையும் வற்புறுத்தலின்றி அன்பினால் பிறர் சுமையை தாங்கும் மென்மையையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு சிறு துணி உன் இரத்தத்தை நிறுத்திவிடுமா? இது வெறும் வெளிவேசம். மனிதர்கள் தங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்த செய்யும் நாடகம் இது. உலகமே உன்னை தூற்றும் போது
இவள் மட்டும் துடைப்பது வெறும் புகழ் போதை. தன் பெயரை நிலைநாட்ட மனிதன் செய்யும் தந்திரம் இது. அழியும் முகத்தை துடைத்து என்ன பயன்? மனிதனின் உணர்ச்சி வேகம் அடுத்த நிமிடம் காணாமல் போய்விடும். இது வேஷமல்ல, எதற்கும் அஞ்சாத தூய்மையான இரக்கம். என் முகத்தை துடைத்த துணியில் அவள் அன்பின் முகம் பதிவாகிவிட்டது. துன்பப்படுபவரை கண்டு உள்ளம் உருகும் இந்த கனிவு கல் நெஞ்சங்களையும் கரைக்கும் தெய்வீக சக்தி. ஆபத்தான சூழலிலும் துணிந்து நன்மை செய்யும் இந்த தைரியம் சாத்தானே, உன் வஞ்சக பேச்சுகளை மௌனமாக்கிவிடும். வெரோனிகாவின் சிறு தொண்டில் மகிழ்ந்த ஆறுதலின் நிறைவா, பிறர் படும் வேதனையை கண்டும் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி செல்லும் கோழைத்தனத்தையும் வெறும் வார்த்தைகளால் மட்டும் இரக்கம் காட்டும் வேஷத்தையும் எங்களிடம் இருந்து அகற்றும். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதலாவது வழங்கும் மென்மையான இதயத்தையும் சமூகத்தின் விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் நன்மை செய்யும் மன உறுதியையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்த்தாயா, மீண்டும் விழுந்து விட்டாய். மனிதனின் ஆசை அவர்களை திரும்ப திரும்ப பாவக்குழியில் தள்ளும் என்பதற்கு நீயே சாட்சி. ஒரு முறை திருந்தியவன் மீண்டும் தவறு செய்யும் பிடிவாத குணம்தான் மனிதனின் பலவீனம். உன் மன்னிப்பு எங்கே வேலை செய்ய போகிறது? திருந்தாத மனிதர்களுக்காக திரும்ப திரும்ப விழுவது உன் முட்டாள்தனம். இதோடு உன் போராட்டத்தை நிறுத்திவிடு. நான் மீண்டும் விழுவது மனிதன் மீண்டும் பாவம் செய்வான் என்பதற்காக அல்ல, அவன் விழுந்தாலும் எழுந்து வர என் அருள் உண்டு என்பதை காட்டவே. எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்யும் விடாமுயற்சிதான் மனித குலத்தின் ஆகச் சிறந்த பண்பு. என் ஒவ்வொரு வீழ்ச்சியும் மனிதனின் தாழ்மைக்கு உரமாகும். நான் எழுந்து நடக்கும் ஒவ்வொரு அடியும் உன் தோல்வியின் அடையாளம் சாத்தானே. மீண்டும் மண்ணில் வீழ்ந்து எம்மை தூக்கிய இறைவா, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்யும் பாவ பழக்கத்திலிருந்தும் நம்மால் மாற முடியாது என்ற நம்பிக்கையற்ற எண்ணத்திலிருந்தும் எங்களை விடுவியும். பிறருடைய பலவீனங்களை கண்டு அவர்களை கேலி செய்யும் இரக்கமற்ற மனதை மாற்றி தவறு செய்பவர்களை தாங்கி பிடிக்கும் பொறுமையை எங்களுக்கு தாரும். எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் உமது கரத்தை பிடித்து மீண்டும் எழுந்து புனிதமான வாழ்க்கையை தொடர எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார், அழுகை ஒன்றே இவர்களின் ஆயுதம். அடுத்தவன் கஷ்டத்தை கண்டு ஒப்பாரி வைப்பதோடு மனிதனின் இரக்கம் முடிந்து விடுகிறது. உண்மையான மாற்றமில்லாத இந்த வெற்று உணர்ச்சி வசப்படுதல் எதற்கும் உதவாது. இவர்கள் நாளை உன்னை மறந்து மீண்டும் பாவம் செய்வார்கள். தன் வாழ்வை திருத்தாமல் மற்றவர்களுக்காக பரிதாபப்படும் இந்த மறதி குணம்தான் எனக்கு சாதகமான விஷயம். இந்த அழுகை வெறும் கண்ணீர் அல்ல, அது வரப்போகும் மாற்றத்திற்கான மன வருத்தம். உணர்ச்சிகள் தான் ஒரு மனிதனை நல்வழிக்கு திருப்பும் தொடக்கம். தமக்காகவும் தம் பிள்ளைகளுக்காகவும் வருந்தும் இந்த பொறுப்புணர்வு வரும் தலைமுறையை தீமையில் இருந்து காக்கும் கவசமாகும். என் வேதனையிலும் பிறருக்கு ஆறுதல் சொல்லும் இந்த பரந்த உள்ளம் மனிதர்களுக்கு நான் கற்றுத்தரும் மாறாத அன்பு. துயருற்ற பெண்களுக்கு ஆறுதல் அளித்த பேரன்பை நிறைவா, மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு வெறும் வார்த்தைகளால் மட்டும் வருத்தப்படும் மேலோட்டமான குணத்தை எங்களிடமிருந்து அகற்றும். எங்கள் பாவங்களுக்காகவும் நாங்கள் செய்த தவறுகளுக்காகவும் உண்மையாக வருந்தும் மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். அடுத்த தலைமுறைக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கும் கடமை உணர்வையும் சுயநலத்தை தாண்டி மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும் மென்மையான மனதையும் எங்களுக்கு தந்தரலும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முடிந்து விட்டது. இது வெறும் உடல் சோர்வல்ல, மனிதனின் நம்பிக்கையற்ற தன்மை உன்னை முழுமையாக முடக்கிவிட்டது. மீண்டும் மீண்டும் தவறு செய்து
தன் மீதே வெறுப்பு கொள்ளும் மனிதனின் தாழ்வு மனப்பான்மைதான் இந்த மூன்றாவது வீழ்ச்சி. எழுந்திருக்கவே முடியாதபடி உன்னை அழுத்தும் இந்த மனசோர்வுதான் என் மிகப்பெரிய வெற்றி. இனி உன்னால் என்ன செய்ய முடியும்? உடல் தளர்ந்தாலும் என் உள்ளம் தளரவில்லை. இறுதி மூச்சு வரை போராடும் மன உறுதிதான் மனிதனுக்கு நான் தரும் பாடம். கீழே விழுந்தவன் அப்படியே கிடப்பதில்லை. என் அருளால் மீண்டு எழும் தாங்கும் சக்தி மனித இதயங்களில் ஊற்றெடுக்கும். இது என் பலவீனம் அல்ல சாத்தானே, உன்னை வீழ்த்த நான் காட்டும் உறுதி. இதோ என் மக்களின் மீட்புக்காக மீண்டும் எழுகிறேன். மூன்றாம் முறையாக விழுந்து மீண்டும் எழுந்த வெற்றி வீரரே, வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்று நாங்கள் நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் உமது கரம் தந்து எங்களை உயர்த்தும். எங்களை சுற்றி உள்ளவர்களின் தவறுகளை மன்னிக்க முடியாமல் இருக்கும் பிடிவாதத்தையும் பழைய காயங்களையே நினைத்து வருந்தும் மன பாரத்தையும் எங்களிடமிருந்து அகற்றும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார், உன்னை உலகத்தின் முன்னால் நிர்வாணப்படுத்தி உன் மானத்தை பறிக்கிறார்கள். மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் என்று இப்போது புரிகிறதா? அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தி வேடிக்கை பார்க்கும் இந்த அருவருப்பான குணம்தான் மனிதனின் அடியில் கிடக்கும் உண்மை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாயே, இந்த அவமானத்திற்கு பிறகு உன்னை எவன் மதிப்பான்? உன் கௌரவம் இங்கேயே மண்ணோடு மண்ணாகிவிட்டது. ஆடைகள் போனாலும் என் புனிதம் போகாது. புறத்தோற்றத்தை விட அகத்தின் தூய்மையே மேலானது என்பதை உலகிற்கு மெய்ப்பிக்கிறேன். மனிதன் தன் ஆடைகளை மட்டுமல்ல, தன் கருவம், பேராசை ஆகியவற்றை துறக்கும் போதுதான் அவன் முழுமையான மனிதனாகிறான். அவமானங்களை நான் ஏற்பது அவமானப்படுத்துபவர்களின் தன்மானத்தை மீட்பதற்காகவே. என் நிர்வாணம் உனக்கு தோல்வியை தரும் சாத்தானே. உடை களையப்பட்டு அவமானங்களை ஏற்ற தூய்மையின் நிறைவா, மற்றவர்களை பற்றி புரணி பேசி அவர்கள் பெயரை கெடுக்கும் நாக்கு துடிப்பையும் பிறருடைய குறைகளை அம்பலப்படுத்தி மகிழும் வக்கிர புத்தியையும் எங்களிடமிருந்து அகற்றும். வெளிப்பகட்டுக்கும் கௌரவத்துக்கும் முக்கியத்துவம் தராமல் ஆன்மாவின் பரிசுத்தத்தை பேணி காக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள் இறங்கும் போது வலிக்கிறது அல்லவா? மனிதனின் இரத்த வெறிக்கும் வன்முறைக்கும் எல்லையே இல்லை என்பதற்கு இதுதான் சாட்சி. அன்பு என்று சொன்ன உன்னை ஆணியால் அடித்துக் கொள்ளும் இந்த பகைமைதான் உலகத்தின் நிஜமான குணம். இதோ உன் கைகளும் கால்களும் முடக்கப்பட்டு விட்டன. மனிதர்களின் வெறுப்பு உன்னை முழுமையாக சிறைப்பிடித்து விட்டது. வன்முறையை விட மன்னிப்பு வலிமையானது. என்னை அறைபவர்களையும் மன்னிக்கும் என் பெருந்தன்மை உன் ஆணிகளை விட கூர்மையானது. என் கைகள் ஆணியால் அறையப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை உலகத்தை அணைக்க இன்னும் அன்போடு விரிந்தே இருக்கின்றன. இந்த துன்பம் என் தோல்வி அல்ல, பகைமையை அன்பால் வெல்லும் தெய்வீக யுத்தம். என் காயங்கள் மனித குலத்தின் காயங்களை ஆற்றும் மருந்தாகும். சிலுவையில் அறையப்பட்டு வலிகளை தாங்கிய எம் மீட்பரே, பழிக்கு பழி வாங்கும் வன்மத்தையும் பிறர் மனதை காயப்படுத்தும் கடும் சொற்களையும் எங்கள் வாழ்வில் இருந்து அகற்றிவிடும். எங்களை எதிர்ப்பவர்களையும் எங்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் மனதார மன்னிக்கும் மென்மையான இதயத்தை எங்களுக்கு தாரும். துன்பங்கள் எங்களை முடக்கும் போது சோர்ந்து போகாமல் உம்மை போல பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணமே வென்றுவிட்டது. மனுக்குலத்தின் நம்பிக்கையற்ற பயம் இப்போது உறுதியாகிவிட்டது. நீயும் அழிந்தாய், உன் போதனையும் அழிந்தது. கடவுளையே கொன்று மகிழும் மனிதனின் மூர்க்கத்தனமான ஆணவம்தான் இன்று கல்வாரியில் சிரித்து கொண்டிருக்கிறது.
அன்பு, மன்னிப்பு எல்லாம் வெறும் வார்த்தைகளே. இறுதியில் மரணமும் இருளும் தான் உண்மையான அதிகாரம் என்பதை ஒப்புக்கொள். இது முடிவல்ல, தொடக்கம். தன் உயிரையே பிறருக்காக கொடுக்கும் பேரன்பு மரணத்தை விட பெரியது என்பதை இதோ நிரூபித்து விட்டேன். என் மரணம் மனிதனின் பயத்தை அழிக்கும் மருந்தாகும். இருளை வென்று ஒளியை கொண்டு வரும் உயிர்ப்பின் சக்தி என்னுள் இருக்கிறது. மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து நான் அடையும் இந்த அமைதி, சாத்தானே, உனக்கு கிடைக்கும் நிரந்தர தோல்வி. சிலுவையில் தொங்கி எம் மீட்புக்காக உயிர் நீத்த அன்பு இறைவா, மரணத்தை பற்றிய பயத்தையும் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையற்ற தன்மையையும் எங்களிடமிருந்து அகற்றும். எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் சோர்ந்து போகும் தருணங்களில் உமது மரணம் ஒரு புதிய தொடக்கம் என்பதை உணரச் செய்யும். அடுத்தவர்களுக்காக தன்னையே கரைத்து கொள்ளும் தியாக வாழ்வை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 13ஆம் நிலை. இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இப்போது நீ வெறும் பிணம். உன்னை நம்பி வந்தவர்களின் ஏமாற்றமும் உனக்கு நேர்ந்த இந்த வெறுமையும் தான் மிஞ்சியிருக்கிறது. சிலுவையில் அறைய சொன்ன அதே மனிதர்கள் இப்போது உன் உடலை கண்டு பரிதாபப்படும் இந்த இரட்டை வேடம் உனக்கு தெரியவில்லையா? எல்லாம் முடிந்துவிட்டது. மனிதனின் நம்பிக்கை துரோகம் உன் வாழ்வை ஒரு கல்லறையை நோக்கி தள்ளிவிட்டது. விதை அழிந்தால்தான் செடி வளரும். என் மரணத்தின் மௌனம் மனித இதயங்களில் பக்தியையும் அமைதியையும் விதையாக விதைத்திருக்கிறது. உயிரற்ற என் உடலை மடியில் ஏந்திருக்கும் என் தாயின் பொறுமை உலகத்தின் துயரங்களை எல்லாம் தாங்கும் வலிமை கொண்டது. இழந்ததை நினைத்து அழுவதை விட எஞ்சியிருக்கும் அன்பை பாதுகாக்கும் நம்பிக்கை மனிதர்களிடம் இன்னும் சாகாமல் இருக்கிறது. உயிரற்ற உடலாய் உமது தாயின் மடியில் துயின்ற எம் இறைவா, வாழ்க்கையில் இழப்புகள் நேரும்போது எங்களை சூழ்ந்து கொள்ளும் விரக்தியையும் தோல்விகளால் உண்டாகும் மனக்கசப்பையும் எங்களிடமிருந்து அகற்றும். அன்னை மரியாளை போல சோதனையான நேரங்களிலும் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலிருந்து விலகாமல் இருக்க எங்களுக்கு அருள்தார். மற்றவர்கள் துக்கத்தில் இருக்கும்போது அவர்களோடு இருந்து ஆறுதல் சொல்லும் இரக்கத்தையும் பிரிந்தவர்களை மீண்டும் சந்திப்போம் என்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இருள் சூழ்ந்தது, கல் மூடப்பட்டது, மனிதனின் வெறுமை ஜெயித்து விட்டது. உன் கதையும் இத்தோடு முடிந்துவிட்டது. ஒரு பிணத்தை அடக்கம் செய்த கையோடு உன் போதனைகளையும் புதைத்துவிடும் இந்த மறதி குணம்தான் மனிதனின் இயல்பு. தோல்வியும் முடிவும் ஒரு கல்லறையில் தான் முடியும். சாத்தானாகிய என் இருள் ஆட்சி இனி எங்கும் நிலைக்கும். இந்த கல்லறை என் சிறை அல்ல, அது உன் தோல்வியின் சின்னம். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்பதை என் உயிர்ப்பு உலகிற்கு நிரூபிக்கும். என் மரணம் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் தீய குணங்களை புதைத்துவிட்டு புதிய மனிதனாக பிறக்கும் நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இந்த கல் என்னை மறைக்கலாம், ஆனால் என் பேரன்பை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் மீண்டும் வருவேன். சாத்தானே, உன்னை அடியோடு வீழ்த்துவேன். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட மனுக்குலத்தின் மீட்பரே, சாத்தான் எங்கள் மனசாட்சியை தூங்கச் செய்து எங்களை ஆன்மீக உறக்கத்தில் ஆழ்த்த பார்க்கிறான். எதற்கும் பயன்படாத சோம்பேறித்தனத்தையும் பாவத்திலேயே கிடக்க விரும்பும் அலட்சியத்தையும் எங்களிடமிருந்து அகற்றும். ஒரு விதையானது மண்ணில் புதைக்கப்பட்டால்தான் மரமாக வளரும் என்பதை உணரச் செய்து எங்கள் தீய குணங்களை புதைத்துவிட்டு நற்குணங்களோடு புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ எங்களுக்கு அருள் தாரும். இருண்ட நேரங்களிலும் விடியல் வரும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. அன்பு இயேசுவே, உமது பாடுகளின் இந்த 14 நிலைகளிலும் சாத்தான் எங்கள் பலவீனங்களை சுட்டிக்காட்டி எங்களை பலவீனப்படுத்த முயன்றான். ஆனால் உமது ஒவ்வொரு பதிவிலும் மனித குலத்தின் மீதான உமது மாறாத மதிப்பையும் எங்களால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
இந்த சிலுவை பாதை எங்களின் பழைய வாழ்விற்கு ஒரு முடிவாகவும் புதிய வாழ்விற்கு ஒரு தொடக்கமாகவும் அமையட்டும். நாங்கள் செய்த பாவங்களை உம்முடைய சிலுவையின் அடியில் புதைத்து விட்டோம். இனிவரும் நாட்களில் உமது மன்னிப்பு, அன்பு, தியாகம் மற்றும் பொறுமை ஆகிய நற்பண்புகளோடு வாழ எங்களை பலப்படுத்தும். கல்வாரி மலையில் முடிந்த உமது பயணம் எங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் உயிர்ப்பின் ஒளியாக தொடரட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.